மாட்டு உரிமையாளர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நம்ம கிராமத்தில் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி எந்த ஊராக இருந்தாலும் நம்ம செலவு பண்ணி மாட்டு வேடிக்கை வைக்கிறோம். ஆன்லைன் டோக்கன் சொல்லி அதாவது எங்கிட்டாவது வெளியூருக்கு போயிடுது. இங்கே நம்ம தாயை பிள்ளை சொந்த பந்தம்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்க முடியலை. அதனால் இது ஆன்லைன் டோக்கனு கிடையவே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டில், திருப்பூர் ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் டோக்கன் இல்லை. நம்ம கிராமத்து டோக்கன் படி தான் நம்ம அடைக்கிறோம். அதுக்கு மாட்டு உரிமையாளர்கள் முழு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் குமரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டில் ஆன்லைன் டோக்கன் இல்லாமல் கிராம முறைப்படி அந்தந்த ஊரில் பழைய வழக்கப்படி கிராமத்தில் கை டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ இடையில சமீப காலமாக ஆன்லைன் டோக்கன் சொல்லி இருந்துச்சு. அந்த ஆன்லைன் டோக்கன் இருக்கும்போது அந்தந்த ஊரில் ஊர் கோயில் அப்படி இருக்கும்போது அந்தந்த ஊரில் உள்ளவங்களுக்கு டோக்கன் போய் சேரலை. ஆன்லைனுங்கும் போது ஆன்லைனில் உள்ள பதியும் போது வெளியூரில் உள்ளவங்க ஆன்லைனில் பதிஞ்சு இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்தந்த ஊரில் உள்ள கிராம மக்களுக்கு டோக்கன் சென்றடையலை. அதனால் அவங்க உறவினருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்படி நிகழ்ந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இதை நம்ம பகுதி மக்கள் நம்ம மத்திய ஒன்றிய செயலர் அவர்கள்ட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சாங்க. இதை மத்திய ஒன்றிய செயலர் மாமா குலாயப்பட்டி சண்முகம் அவர்கள் சென்னையில் கால்நடைத்துறை செயலாளர் அவர்களையும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் சந்தித்து இந்த மாதிரி எங்கள் பகுதியில் இப்படி ஒரு சூழல் இருக்குது, அரசு நடத்த ஜல்லிக்கட்டில் மட்டும் ஆன்லைன் டோக்கன் கொடுக்கணும், கிராமத்தில் அவங்க செலவு பண்ணி நடத்துகிற ஜல்லிக்கட்டில் கிராம முறைப்படி கை டோக்கன் வழங்கினா தான் அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அது இதாக இருக்கும். இது நம்ம ஆட்சிக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சிறப்பான நற்பெயர் ஏற்படும் என்று கோரிக்கை வச்சாங்க. உடனே அந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட சொல்லி உடனடியாக இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும், அந்தந்த மாவட்டத்தில் அரசு முழு செலவு ஏற்று நடத்தப்படும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஆன்லைன் டோக்கன் வழங்கணும், அந்தந்த கோயில் ஊர் அந்த கிராமங்களில் குக்கிராமங்களில் நடக்கிற ஜல்லிக்கட்டில் அந்தந்த கிராமங்கள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடக்கும். ஆனால் டோக்கனில் அரசு விதிமுறை இல்லாமல் கிராம விதிமுறைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. இதுக்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் குருண்டாவில் ஒன்றிய கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் குமரப்பட்டி கிராமத்தவர்களால் நாளை நடைபெற இருக்கின்ற ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் கிராமத்தின் சார்பாகவும் மிராஸ்தார்களின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இப்போது வருடமாக சீரும் சிறப்போடு இந்த திருப்பூர் ஜல்லிக்கட்டு டோக்கன் முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த முறையும் ஆன்லைன் அல்லாது கிராமத்தார்களின் டோக்கன் வரிசைப்படி மாடு கண்டிப்பாக விடப்படும். ஆகையால் மாட்டு உரிமையாளர்கள் டோக்கன் பிரகாரம் கிராமத்திலிருந்து கொடுத்திருக்கின்ற டோக்கன் பிரகாரம் வரிசையாக வருமாறு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக திருப்பூர் குமாரப்பட்டி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த திருப்பூரில் வருடம் மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால் இப்போ இந்த டோக்கனுக்காக ரொம்ப பேர் பல ஊர் ஜல்லிக்கட்டு இப்போ இடையிலோட பக்கத்துலலாம் 2-3 ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அந்த ஊர்லலாம் டோக்கன் கேட்குறதுக்கே ஆள் இல்லை. இப்போ இந்த திருப்பூருக்காக எல்லா ஊரில் இருந்து எல்லா முன்னாள் தலைவர் கவுன்சிலரு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க கிராமத்தார்கள் 700 டோக்கன் தான் நம்ம பண்ணணும், கச்சிதமாக பண்ணணும், நிறையா கொடுத்து அலம்பல் ஆகி போயிடும், ஊர் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி 700 டோக்கன் அடித்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. கிராமத்தை சார்பாக டோக்கனும் கொடுத்துட்டாங்க. அதனால் டோக்கன் பெற்றவர்கள் வரிசை பிரகாரம் கொண்டு மாட்டினுடைய உரிமையாளர்கள் அடைக்குமாறு உங்களுக்கு கிராமத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒரு டோக்கன் கிடைக்காதவர்கள் இதே அடுத்த வருடம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 200 டோக்கன் இந்த வருஷம் சிறப்பாக நடத்திவிட்டு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 200 டோக்கன் 900 டோக்கனை அடைச்சி இப்பொழுது கிடைக்காதவர்களுக்கு அடுத்த வருடம் இதோட சிறப்பாக பரிசுகளையும் எல்லாத்தையும் மாட்டு உரிமையாளர்களுக்கு வரவழைத்து நல்ல சிறப்பாக நாங்கள் நடத்தி தர்றோம். நீங்களும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த குமரப்பட்டி திருப்பூர் ஜல்லிக்கட்டை நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் காலை 8 மணி அளவில் தொடங்கி வைக்கிறார். அது சமயம் கிராமத்தார்கள்
நம்ம மாடுபிடி வீரர்களும் தவறாமல் கலந்து கொண்டு கிராமத்தார்களுக்கு நம்ம கிராமத்திற்கு பெருமை சேர்த்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கே செல்லப்பாண்டியன் அவர்கள் இந்த மாட்டு வேடிக்கையை தொடங்கி வைத்து நம்மளுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த திராவிட மாடல் முதல்வர் தளபதியார் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பல பரிசுகள், சைக்கிள், சேரு, கட்டிலு, ட்ரெஸ்ஸிங் டேபிளு, சோபா இது போன்ற சிறப்பு பரிசுகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் மாடுபிடி வீரர்களுக்கும் மாடு வைத்திருப்பவர்களும் வழங்குவார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மாட்டின் உரிமையாளர்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா டோக்கன் வரிசை பிரகாரம் தான் நம்ம கமிட்டி அடைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் உரிமையாளர்களாக மிகவும் கவனம் செலுத்துமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன்னா இந்த வருஷ பிரகாரம் தான் கரெக்டாக அடைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா தள்ளுவாடி அந்த வருஷ பிரகாரம் யார் வேணாலும் குறிக்க வர்றது போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் நிப்பாட்டிருங்க, அது வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசுக்கு நம்ம திருப்பூர் கிராம பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைப்பது என்னவென்றால், நமது ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு, நம்ம தமிழகத்தின் இளைஞர்களின் வீர விளையாட்டு. இந்த விளையாட்டு என்பது ஆன்லைன் டோக்கன் ரத்து செய்ய சொல்லி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்காங்க. அதே போல் நம்ம திருப்பூர் ஜல்லிக்கட்டுக்கும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்பிக்கை உள்ளது. அதே போல் தமிழகத்தில் எல்லா ஜல்லிக்கட்டுக்குமே ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணி கமிட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டை மிகவும் சீரும் சிறப்போடு நடத்தி தர தமிழக அரசுக்கும் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் நன்றியையும் விழா கமிட்டி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மாடுபிடி வீரருக்கான அறிவிப்பு என்னவென்றால், இப்போ பார்த்தீங்கன்னா 300 மாடுபிடி வீரர்கள் பதிஞ்சிருக்கீங்க. அந்த 300 மாடுபிடி வீரர்கள் மட்டுமே வர வேண்டும். நாளைக்கு ஜல்லிக்கட்டு இருக்குது. முறைப்படி பதிஞ்சவர்கள் மட்டும் வரணும். பதிஞ்சு டிஷர்ட் வாங்கிட்டு உள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் தெரிஞ்ச மாட்டுக்கெல்லாம் கட்டையை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி யாரும் வளர்க்குனீங்களோ, தெரிஞ்ச மாடு, சொந்தக்காரங்க மாடு அப்படின்னு கட்டை யாரும் வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்குனீங்கன்னா மேலேருந்து கமிட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்கள தூக்கி வெளில அனுப்பிச்சிடுவோம். வெளில அனுப்பிச்சு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கு 50 பேரை இறக்குவோம். அந்த 50 பேர் அந்த ஒரு சுற்றுக்கு மட்டும்தான் நிற்கணும். அடுத்த சுற்றுக்கு அடுத்த 50 பேர், மொத்தம் 6 சுற்று நடக்கும். 300 வீரர்களுக்கு 6 சுற்று நடைபெறும்.